தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. சனிக்கிழமை ஒரு சம்பவம் என்பது நிகழ்ந்திருந்தது. நீங்க எல்லாருமே அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அந்த காணொலியை பார்த்த பிறகு அந்த காணொலியே குறிப்பு அப்படின்னு போட்டு இந்த காணொலியை யாருக்கும் பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசை சார்ந்த செய்தித்துறை நமக்கு எல்லாருக்கும் வலியுறுத்தியிருக்கு. காரணம், அது அவ்வளோ கோரமான, நான் என்னை சார்ந்த வயதினர்கள் பார்க்கக்கூடாத ஒரு காணொலி. அதை எதையோ ஒன்று பகிரணும் அப்படின்றது, என்ன விடையும் அப்படின்றதுக்காக எங்கள் அப்பா பார்க்கும்போது சும்மா போய் பார்த்தேன். எங்கள் அப்பா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, மூடிவே அப்படின்னு மூடிட்டோம். அந்த காணொலியை திறந்தோன்னே அவ்வளோ ஒரு மாதிரி அப்படியே உடம்பெல்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஐயோ ஐயோன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அப்படியே மூடி வச்சுட்டேன். எனக்கு அது உங்ககிட்ட பகிரலாமா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால் நான் உங்ககிட்ட அதை பகிர வரலை. அதை பகிர உங்ககிட்ட பகிர பல நபர்கள் இருக்காங்க. அது மேலே அரசு சார்ந்த குற்றமா, அந்த மாணவர்கள் வளர்ந்த குற்றமா, அவங்க அப்பா அம்மா காரணமா, இல்லை காவல்துறை காரணமா, அதை பற்றி பேச பல நபர்கள் இருக்காங்க, பல ஊடகங்கள் இருக்குது. இன்னைக்கு நான் அதை பற்றி உங்ககிட்ட நான் பேச வரலை. அது அரசு குற்றமா மக்கள் குற்றமா அந்த விடயமே இது இல்லை. நான் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி, இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி, போதைப் பொருளையும் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய நபர்களையும், போதைப் பொருள் எங்கேருந்து வருது, எப்படிலாம் வருது அப்படிங்கிறத மேரி ஆனி சேரிட்டி ட்ரஸ்டை சார்ந்த ஐயா திரு செரில் அவர்கள் நவம்பர் 20, 21, 22 ஆகிய வகுப்புகள் அதை பற்றின விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தினாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஊர்கள்லேருந்து நிறைய உறவுகளும் நிறைய சொந்தங்களும் வந்திருந்தாங்க. 2 நாள் அதில் கல்வியாக பாடமாக எடுத்தாங்க. 3ஆவது நாள் நேரடியாக மக்கள்கிட்ட போயிட்டு போதைப் பொருள் எப்படி இருக்குது, கடைகளில் எப்படி விற்பனை ஆகுது, அதை தடுக்க அரசு என்ன செய்து, மக்களான நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றிய விழிப்புணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் மேரியானி சேரிட்டி ட்ரஸ்டை சார்ந்த ஐயா செரில் அவர்களுக்கும், நான் அந்த பாடத்தை கற்க அந்த விழிப்புணர்வை அந்த அறிவை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா திரு செரில் அவர்களுக்கும் மிக்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஏன் இந்த விடயத்தை சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க வெட்டினாங்களா வெட்டலையாங்கிறதுலாம் அடுத்த விடயம். ஆனால் வெட்டின எல்லாரும் கஞ்சா போதையில் இருந்திருக்கிறாங்க. போதை எப்படி கிடைக்குது, எந்த வகையிலலாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நான் முழுமையாக பேச போகிறேன். இன்னொரு நம்ம சொல்கிறோம், வடமாநிலத்தவர்கள் வேண்டாம், வடமாநிலத்தவர்கள் இங்கே வாக்குரிமை கொடுக்குறாங்க, அவங்கள காவல்துறை பின்தொடரணும், அவங்களுக்கு லிபர்ட்டி பாஸ் கொடுக்கணும், எல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்ம பாதிக்கப்பட்டவர்கள் பின்னிக்கணுமா? வெட்டினவன் தமிழ்நாட்டாது, ஆனால் அவங்க பக்கத்துலாம் இப்போ அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னா தவறு. நம்ம பாதிக்கப்பட்டவங்க பின்னாடி தான் நிற்க வேண்டியிருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் அந்த காயமடைந்த பாதிக்கப்பட்ட அந்த மனிதருக்கு நம்ம ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்குவோம். ஒரிசாவை சார்ந்த மக்களுக்கும் நம்ம ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்குவோம். இந்த சம்பவம் மூலமாக அரசியல் சார்பாகவும், மொழி சார்பாகவும், இனம் சார்பாகவும் பல வகையான மாற்றங்களும் ட்விஸ்ட்டுகளும் தமிழ்நாட்டில் நிகழ்வு இருக்கிறது. அதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஏற்கனவே ஐயா மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு வாங்குறாரு அப்படின்ட்டு தமிழ்நாட்டை சார்ந்த ஊடகவியலாளர்கள் பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அரசியல் சார்பாகவும், மொழி சார்பாகவும், இனம் சார்பாகவும் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்த இருக்கிறது. அதை வடமாநிலத்தை சார்ந்த ஊடகங்கள் அந்த செய்தி எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. சரி, இதெல்லாம் தவிர்த்து போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நம்ம சந்துலையோ நம்ம வீட்லேயோ இருப்பாங்க. ஆனால் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, போதைப் பொருள் எந்த வடிவத்துலலாம் வருது, எங்கெல்லாம் விற்குது, எப்படிலாம் நம்ம அதை அடையாளப்படுத்தி தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிகளை போனால் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த காணொலி கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் தயவு கூர்ந்து முழுமையாக பாருங்கள். எல்லாம் உங்களுக்கான தகவல் தான். நானும் 3 மாதங்கள் கிட்டத்தட்ட 1 மாதங்களாக அந்த தகவலை பகிரணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதற்கான சரியான சந்தர்ப்பங்களோ சூழ்நிலைகளோ அமையல. அதனால் இந்த தடவை கண்டிப்பாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. வாங்க காணொலிகளை போ. அதாவது சில மாணவர்கள், சில பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக சிகரெட் பிடிப்பாங்க. அதெல்லாம் வேற விடயம். நம்மளே சில பேர் கலாய்க்கும் போது நான் ஓரமாக நின்று பீடி வச்சு நிந்தியா அப்படின்லாம் நம்மளே கலாய்ப்போம். அதெல்லாம் வேற விடயங்கள். இதெல்லாம் தாண்டி
இன்னைக்கு சிகரெட் என்பது சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. முன்ன எங்க அப்பா சொல்லுவாரு, சிகரெட்டுன்னு நாங்க போய் பெரியவங்க கடையில கேட்டாலே டப்புன்னு ஒன்று அடிச்சு, யார் நீ உங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்பாங்க, வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு சிகரெட் என்பது மாணவர்களிடையே கிடைக்கக்கூடிய சர்வ சாதாரண விடைகளா மாறிடுச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க பிள்ளைகளோ, உங்க தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ, இல்ல உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளோ கூட நீங்க சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன கேட்கலாம், என்னப்பா சிகரெட் பிடிச்சா போக அவனை யார்கிட்டப்பா போய் சொல்ற, புகை வராது. அடுத்து என்ன சொல்லுவீங்க, இல்ல சிகரெட் பிடிச்சா நாத்தம் வரும், வராது. இது எதுவுமே வராம சிகரெட் பிடிக்கிறதுக்கு பல வகையான வழிகள் இருக்குது. அதுக்கு தான் எலக்ட்ரானிக் சிகரெட், சிகரெட்னு ஒரு சிகரெட் இருக்கு. இந்த சிகரெட் என்ன பண்ணும் அப்படின்னா, புகை வராது, நாத்தடிக்காது. சிகரெட் ஒரிஜினல் சிகரெட்டை விட இந்த சிகரெட் அதிகமான மகிழ்ச்சி தரக்கூடிய நிக்கோட்டின் அந்த சிகரெட்ல இருக்கு. அந்த சிகரெட்ல நிக்கோட்டின் ரீஃபில்னு ஒன்று இருக்கும். அந்த நிக்கோட்டின் ரீஃபில் காலி ஆச்சுன்னா மறுபடியும் ஒன்று போட்டுக்கலாம். இது போன்ற பல வகையான சிகரெட்டுகள் இன்னும் நீங்க நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய வலைதளங்கள்லயே அறிமுகமா இருக்குது, ஆன்லைன் ஷாப்பிங்ல இருக்குதுன்னா அப்ப அது எவ்வளவு சர்வ சாதாரணமா கிடைக்கும் அப்படின்றத பாத்துங்க. இந்த சிகரெட் 2011 தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய அளவுல கோடி கணக்குல உள்ள வருது. அப்பயே ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஒண்ணு கூட தமிழ்நாட்டுல வரக்கூடாது, இது வந்ததுன்னா மொத்தமா காலி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காலி ஆயிடும், இளைஞர்கள் கெட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே எல்லாத்தையும் ஒழுக்கி சொல்லி ஒண்ணு கூட இல்லாம ஆக்கிட்டாங்க. ஆனா இன்னும் ஆன்லைன் ஷாப்பிங் இல்ல, அவைலபிளா தான் இருக்குது. நீங்க கேட்கலாம், என்னப்பா ரூம்குள்ள உட்காந்துலாம் சிகரெட் அடிக்கலான்றப்பா, புகையோ வராது, நாத்தமே அடிக்காதுன்றீங்களப்பா, எப்படிப்பா கண்டுபிடிக்குதுன்னு கேட்கலாம். இன்னைக்கு சிகரெட்டு கண்டுபிடிக்க முடியாத வடிவங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சில வடிவங்களை சொல்றேன். இவ்வளோ பெருசா ஒரு டின்னு மாதிரி, சின்ன டின்னு மாதிரி, அதுல வாய் மட்டும் மேல ஒன்று இருக்கும். அது இந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு பூச்சி பாட்டில் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிகரெட் சிகரெட் ஒன்று இருக்கு. முக்கியமான ஒரு வடிவம், நிறைய மாணவர்கள் நானே பார்த்துருக்கேன் பயன்படுத்தக்கூடிய வடிவம், பேனா மாதிரி இருக்கும். கருப்பு கலர்ல நிறைய நிறங்கள்ல இருக்கு. பேனா மாதிரி பட்டன்லாம் வச்சிருக்கோம். நீங்களே எடுத்து என்னப்பா இது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பா அம்மா பேனா மாதிரி, பேனா பாது உங்களுக்கு என்னப்பா தெரியும் என்று கேட்பார்கள். அது இன்னைக்கு சர்வ சாதாரணமான விடையாயிடுச்சு. உங்க பிள்ளைங்க பேக்லயோ இல்ல உங்களுக்கு யார் மேலேயோ சந்தேகம் இருக்கு, அவங்க தனிப்பட்ட விடயத்துக்குள்ள நான் போறேன், அவங்க இல்லைங்க பேனை வச்சிருப்பாங்களே கப்பு, அதுக்குள்ள அதை வச்சுட்டு போயிடலாம், அது ஒண்ணுமே தெரியாது சிகரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு இவ்வளவுண்டு தான், அது இவ்வளவுண்டு தான் சிகரெட். இந்த மாதிரி இவ்வளவு பெருசு இருக்கும் சிகரெட். அதை ஒழிச்சு வைக்க ஒரு இடம் தருவாங்க. ஆனா இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டுக்கு இடமே வேணாம். அவங்க பயன்படுத்தக்கூடிய பாக்ஸா இருந்தாலும் சரி, பவுச்சா இருந்தாலும் சரி இருக்கலாம். தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருந்தா அவங்களையும் தயவு செய்து நோண்டி பாருங்க. அது பெரிய தீங்கை விளைவிக்கக்கூடியது. அதே போல இன்னைக்கு நான் வந்து சொல்றேன், கஞ்சா அடிக்கிறது, போதைப் பொருள் பயன்படுத்துறது எளிமையான விடயம். நீங்க கேட்பீங்கன்னா, கொஞ்சம் எவ்வளவு பெரிய மாற்று, கஞ்சா அடிக்கலாம் என்ன சும்மாவா நீங்க கேட்பீங்க. சுலபம் தான், எனக்கு தெரியும், பார்த்துருக்கிறேன். அதனுடைய வடிவத்தையே போய் தொட்டு பார்த்துருக்கோம், ஓ இதான் கஞ்சாவா அப்படின்னு நான் தொட்டு பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு நான் அந்த வகுப்புல எனக்கு எல்லாத்தையும் காமிச்சாங்க. எனக்கு எங்க கூட படிச்சவங்களுக்கும் அதை காமிச்சாங்க. நீங்க நினைக்கலாம், கஞ்சா இப்போ கஞ்சா அடிக்கலாம் நான் போவேன் அப்படின்னு. இன்னைக்கு கஞ்சா ஒரு பேசிக் ப்ராடக்ட் சொன்னா யாரை நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு கஞ்சா அடிப்படை. மச்சான் ஒரு பீர் குர்ரா அப்படின்னு வருவாங்கல்ல, அந்த மாதிரி மச்சான் சும்மா கஞ்சாடுறா அப்படின்னு வரக்கூடியவர்கள் இங்க அதிகமாயிட்டாங்க. கஞ்சா ஒரு எளிமையான ஒரு பொருள். கஞ்சாவை தாண்டி இன்னைக்கு பல வகையான போதைப் பொருட்கள் வந்துருச்சு. நேரடியா உங்க டோபமைனை தூண்டக்கூடிய அதிகமான பொருட்கள் இருக்கு. அதுல இந்த பயோகெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயோகெமிக்கல், அந்த நிக்கோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிக்கோட்டின் செயற்கைத்தனமாகவும் சரி, இயற்கைத்தனமாகவும் சரி, அது தேடி தேடி நிக்கோட்டின் அவங்களே உருவாக்கி டோபமைனை தூண்டி உச்சகட்ட சந்தோஷத்துக்குலாம் நிறைய பேர் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறவங்களுக்கு மேல சந்தேகம் இருந்தா அவங்கள தோண்டி பாருங்க. அவங்களுடைய அறிகுறி என்ன அப்படின்னா, அவங்க யாரு கூடயுமே பேச மாட்டாங்க. இப்ப நான் அவங்ககிட்ட பேசுறேன்ல, உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட பேசுறாங்களே, அந்த மாதிரி யாருக்கிட்ட அவங்க பேச மாட்டாங்க. நீங்க யார் என்ன சொன்னாலும் அவங்க இப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை முழுக்க எப்படா நம்ம மூளையில இருந்து டோபமைன் வரும், எப்படா நம்ம சந்தோஷத்தை அடைவோம், எப்படா யாராவது எல்லாரும் இருக்க மாட்டாங்க, எப்படா நம்மளுக்கு தனிமை கிடைக்கும், எப்படா கஞ்சா அடிக்கலாம், எப்படா போதைப் பொருளை பயன்படுத்துறான்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர, கொஞ்சம் கூட அப்பா பேசுறாரு அம்மா பேசுறாரு கவனிப்போன்ற எண்ணம் இருக்காது. அவங்க உங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. நீங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது. நான் அவங்கள புரிஞ்சுதான்னு கேட்குறேன், நீங்க அவங்களுக்கு புரியும். நீங்க புரிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா கூட அப்படின்ட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க எண்ணம் முழுக்க நம்ம மூளையில இருந்து எப்ப டோபமைன் சுரபி தோன்றுவிக்கலாம். அதுதான்
தயவு கூர்ந்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாணவர்களையோ ஒரு ஆட்களையோ நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க நிலை குலைஞ்சு கூட இருக்கலாம், அவங்கள தயவு கூர்ந்து ஏதாவது ஒரு மருத்துவர்கிட்ட கொண்டு போயிருங்க, இல்லை கவுன்சிலிங் கூட்டு போங்க, அவங்கள நாள்தோறும் என்னென்ன சொல்றாங்களோ செய்ய வைங்க. அப்போதான் அவங்களால அவங்க வாழ்க்கையிலேருந்து மீண்டு வர முடியும். அவங்க அந்த போதைப் பொருளே பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். தயவு கூர்ந்து நீங்க யாரும் சந்தேகப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கூட்டு போய் பார்க்க வைங்க. இப்போ நான் இவ்வளோ விடயங்களையும் சொல்லியிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 3 நாட்கள் படிச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு இதை 10 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்கு மேலேயே தான் இந்த வீடியோ வந்திருக்கும். அப்போ இவ்வளோ சுருக்கமாக நான் சொல்கிறேன், சொல்ல வர வேண்டும், இதைத்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விடயங்களே அதுதான். விடயங்கள் அன்பு செலுத்துங்க. அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்தவே வேண்டாம். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவங்களும் படவைங்க. அப்போ தான் பணத்தினுடைய மதிப்பு என்ன, வாழ்க்கைனா எவ்வளோ சிரமம் அப்படின்றதுலாம் நிறைய பேர் உணர்வாங்க. பேசுனா இன்னும் எவ்வளோ பேசலாம், நிறைய விடயங்கள் இருக்குது. நீங்கள் முக்கியமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, பாண்ட் அவங்க கூட நிறைந்து போங்க. நீங்கள் அவங்க கூட அவங்கள நீங்கள் கிட்ட வர வைக்க தான் அவங்க உங்க கூட கிட்ட வருவாங்க. நீங்கள் தூரம் வளர்த்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்க கூட தூரம் வளர்த்துக்கிட்டே தான் போவாங்களே தவிர நெருங்க மாட்டாங்க. அன்புனால எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆனா அளவுக்கு அதிகமான அன்பு வேண்டாம் அப்படின்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க பெத்த பிள்ளை தான், நீங்க வளர்த்த பிள்ளை தான். அளவுக்கு அதிகமான அன்பு தேவையில்லை, அளவான அன்பு வையுங்கள், சரியான அக்கறை செலுத்துங்கள், பத்திரமா உங்க பிள்ளைங்களை வளங்க. நீ சொல்லுவீங்க ஃப்ரீடம் கொடுங்க, ஃப்ரீடம் கொடுங்க. ஃப்ரீடம் கொடுத்தா இன்னைக்கு உங்க பிள்ளைங்களா இருக்க மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், அவங்கள கண்காணிங்க, பார்த்து வளங்க. தயவு செய்து நான் மீண்டும் சொல்லக்கூடிய விடயங்கள் அதுதான். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆசாசையா அன்பை கொட்டி வளர்த்துருப்பீங்க உங்க பிள்ளைங்களை. உங்களுடைய கடைசி காலத்துக்கு உங்களுடைய தேவைக்கு அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் மீண்டும் 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 சொல்லக்கூடிய கருத்து. அதாவது என்னடா அந்த பையன் இப்படி சொல்லிட்டானே, பிள்ளைங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் வழி இருக்கு, தீர்வு இருக்கு. உங்க பிள்ளைகள் தப்பி தவறி போதைப் பொருட்களை விரும்புறாங்க அப்படின்னா அவங்களை ஒன்று அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போங்க, இல்லை கவுன்சிலிங் சென்டர் கூட்டு போங்க, இல்லை தனியார் தொண்டு நிறுவனங்கள் பல இருக்கு, அவங்க கிட்ட நீங்க அழைச்சிட்டு போகலாம். நீங்களும் அவங்க கிட்ட நல்லா பேசுங்க, அன்பு செலுத்துங்க. இன்னும் போதைப் பொருட்களை பத்தி சொல்லவும் முடியாத நிறைய விடயங்கள் இருக்குது. 3 நாள்ல படிச்சதை ஒரே ஒரு 10 நிமிஷத்துல சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. நான் சொல்லவும் கூடாது. இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது. அதே போல இதை பார்த்துட்டு ஐயோ வெளியில சொன்னா அசிங்கம்ட்டு நிறைய அப்பா அம்மாக்கள் சொல்லாம இருக்காங்க. பயப்பட வேண்டாம். மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய விடயங்கள் இதுதான். எனவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள், அன்பு செலுத்துங்கள், பேசுங்கள், பழகுங்கள். நன்றி, வணக்கம்.